ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 26/2/2026 கருணியா ப்ளஸ் KN 612க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிவரல, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு அதோட பிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை வந்த ஃபுல் போர்டு ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து நம்மளுக்கு ஏபிசி போர்டில் 815, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 785, 815. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 001, அதுக்கு முந்தின ட்ரா 206ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் கருணியா ப்ளஸ் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 4Dயோட 34 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 439லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 247. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து 40ங்கிறதுனால 7. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது, அதனால் நம்மளுக்கு 7 - 4 = 3. 7 - 3 = 4. நம்மளுக்கு 3 அல்லது 4 இந்த 439க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 3 அல்லது 4 இந்த 439க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 503 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 4Dயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறோம் 3ஐயும் 4ஐயும். இப்போ 503க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 743. இதில் நம்மளுக்கு 4Dங்கிறதுனால இந்த 3 தான் தேவை. இந்த ட்ராவும் நம்மளுக்கு மைனஸ் தான் இருக்குது. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 3 - 4 = 1. 3 - 3 = 0. அப்போது 1 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 503க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 1 அல்லது 0. இப்போ இந்த 503க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 141 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. இப்போது 2 மைனஸ் பார்த்துருக்கோம். 2 மைனஸ்லையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா சீபோர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு. இப்போ ப்ளஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். 141 இதோட ஃபுல் போர்டு வந்து 731. ஸோ இதில் நம்மளுக்கு தேவை வந்து 40ங்கிறதுனால 1. இதோட நம்ம 3 4ஐயும் ப்ளஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ இருக்குது. அப்போது 1 + 4 = 5. 1 + 3 = 4. அப்போது 5 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 141க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 4. இப்போ இந்த 141க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 805 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவில் சீபோர்டு, ஏசி போர்டு, சீபோர்டு இருக்குது. இப்போ 805க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 393. நம்மளுக்கு தேவை 40ங்கிறதுனால 3 மட்டும்தான். அப்போது 3 + 4 = 7. 3 + 3 = 6. 7 அல்லது 6 அதாவது இந்த 805க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 7 அல்லது 6. இப்போ இந்த 805க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 206 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். இப்போ 2 ப்ளஸ் 2 மைனஸ் வேல்யூ பார்த்துருக்கோம். ஸோ மைனஸ் வேல்யூவில் சீபோர்டு, ஏசி போர்டு, ப்ளஸ் வேல்யூவில் சீபோர்டு. ஸோ போர்டு மாறாமல் நம்மளுக்கு சீபோர்டு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஒருவேளை இந்த கெஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் நம்மளுடைய கருணியா ப்ளஸ் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட்டு. இப்போ 206க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 303. நம்மளுக்கு தேவை 40ங்கிறதுனால 3. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. அப்போ 3 - 4 = 1. 3 - 3 = 0. 1 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 206க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 1 அல்லது 0.
இப்போ இந்த 206க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 001 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டு நண்பா. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல் போர்டும் கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு 001 அப்படியே கிடச்சிருக்கு. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு மாறாமல் சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ 001க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 235, நம்மளுக்கு தேவை 5. ஏன்னா இதான் நம்மளுடைய 4D. இந்த ட்ரா சேம் மைனஸ் தான். அப்போது 5 - 4 = 1, 5 - 3 = 2. அப்போது 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 001க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 2. இப்போ இந்த 001க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 815 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. இந்த இடத்துல ஏ போர்டு சி போர்டு இல்லை. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு நண்பா. இதுதான் நம்ம போன ட்ரா கொடுத்தது. ஆனால் போர்டு மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் டச் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருந்துச்சு. ஸோ போன ட்ரா நம்ம கொடுத்தோம். அப்போ நம்மளுக்கு ஆல் போர்டில் போயிடுச்சு. ஸோ சேம் ஃபார்மேட் தான் இந்த ட்ராவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ரா சி போர்டு கிடைக்கிற நம்பிக்கையில் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த 815 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ நம்மளுக்கு பி போர்டில் தான் கிடச்சிருந்துச்சு. சி போர்டு கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா சேம் ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திங்க. இப்போ இந்த ட்ராவோட கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 815 இருக்குது. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 785. நம்மளுக்கு இங்கே 5 தான் தேவை. இதுதான் நம்மளுடைய 4D. அப்போ 5 + 4 = 9. 5 + 3 = 8. அப்போது 9 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டாக கிடச்சிருக்கு. இது உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 9 அல்லது 8. 9 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பரை கிடச்சிருக்கு. இது நம்ம ஃபார்மல் படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும், அதோட பிசி போர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 9 அல்லது 8 கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா போன ட்ரா நம்மளுக்கு வந்து 2 பைட்ஸ் கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த ட்ரா பார்த்துருவோம். பிசி மிக்ஸ்டு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் வந்து நம்மளுக்கு 1 8 2 8 7 8 அதோட 3 8 3 9 2 9 4 9 அதோட 8 9 இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய 8 பைர்ஸ் நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுடைய சி போர்டு நம்பர் அல்லது ஆல் போர்டில் ஹிட் ஆனால் கூட நம்மளுக்கு இதில் வந்து ஏசி அல்லது ஏபியில் நிற்கும். ஒருவேளை நம்மளுக்கு சி போர்டில் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிசி போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே பெரிய நம்பர். அதனால சி போர்டுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்மளுடைய நோக்கம். மற்றபடி இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபல் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு அதோட பிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம். எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் டெய்லி வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ ஏசி நம்மளுடைய சி போர்டு நம்பர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இது வந்து ஏசி அல்லது பிசி கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் இது நம்மளுடைய கெஸ்ஸிங் படி பிசி ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் வேறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு கிடச்சிருந்துச்சு. ஸோ போன வாரம் சேம் மெத்தட் தான் பார்த்தோம். ஆனால் பி போர்டில் போயிருந்துச்சு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இல்லை வேறு போர்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 26/2/2026 கருணையா ப்ளஸ் கேஎன் 612க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.